செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம் முதல் அபிஷேகப்பாக்கம் வரை உள்ள பிரதான சாலையை ரூபாய் 1,39,00,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியின் தொடக்க விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் வருகை புரிகின்றனரா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என்று கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த லட்சியத்திற்காக மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே இருந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்லோகன் போட்டி நடைபெற்றது. அந்த ஸ்லோகன் போட்டி கண்டெஸ்டில் வெற்றி பெற்ற தீபா அவர்களுக்கு கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் எலக்ட்ரிக்கல் ஓவனை வழங்கினார்கள். ஜோஸ் ஆலுகாஸின் CSR சேரிட்டி மூலமாக சோலை நகர் அரசு பிரைமரி பள்ளிக்கு கம்ப்யூட்டர் ஃபுல் செட் மற்றும் HP கலர் பிரிண்டர் வழங்கப்பட்டது. கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் அவர்கள் முன்னிலையில் லிங்கிசுவாமி டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவர்களிடம் சோலைநகர் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. அவர்களுடன் பள்ளி ஆசிரியர் வித்யா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அத்துடன் கிருஷ்ணாவரம் அரசு பிரைமரி பள்ளி ஜோன் 3 அவர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் செட் மற்றும் ஒரு HP பிரிண்டரும் மேலும் 20 பிளாஸ்டிக் சேர்களும் வழங்கப்பட்டது. இதனை பெற்றவர் அமல்ராஜ் லிமிஸ், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், கிருஷ்ணாவரம் அரசு பிரைமரி பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி சங்கர் அவர்களும் பெற்றுக்கொண்டனர். இந்த விழாவை ஜோஸ் ஆலுகாஸின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு பள்ளிகளுக்கு உதவிகள் கேட்டிருந்தோம். அவருடைய CSR நமக்கு உதவிகள் செய்ய சொல்லி கேட்டிருந்தோம். அதன்படி இப்பொழுது 2 பள்ளிகள், ஒன்று GPS சோலைநகர், மற்றொன்று GPS கிருஷ்ணாவரம் ஆகிய பள்ளிகளுக்கு கணினி மற்றும் பிரிண்டர்ஸ் கொடுக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணமாக விளங்கிய நம்முடைய சமூக சிக்ஷா கோஆர்டினேட்டர் திருமதி ஹெலன்ராணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் இந்த மாதிரி CSR நிதியில் நாங்களும் இவ்வளோ முயற்சிகள் பண்ணும்போது யார் அணுகுவது என்பது எங்களுக்கு பெரிய சவால். இந்த வேலையில்
ஹெலன் வழிகாட்டுதலின் பேரில் உங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரூட் சேனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இனிமேல் உங்கள்கிட்ட அடுத்த ஆண்டுகளுக்கெல்லாம் சில கோரிக்கை வைப்போம். எப்படி இருக்கோ நீங்கள் நிதிக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யுங்க. ஏன்னு சொன்னால் இது நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சேர் இல்லாத ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி இல்லாத பள்ளிக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து உண்மையிலே அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வேலைகளை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை உருளையம்பேட்டை தொகுதியின் சுயேட்சை உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அரசு நிர்வாக தாமதத்தால் 3 சுற்று மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு பின்னர் இடஒதுக்கீடு இன்றி மாஃபாப் முறையில் நேரடி பொது பட்டியல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாஃபாப் முறை காரணமாக இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதனால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே முதல்வர் இதில் தலையிட்டு அகில இந்திய தொழில்நுட்ப குழு பல் மருத்துவ கல்வி அமைப்பின் அனுமதி பெற்று இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்கனூர் அருகே சிதலம்பட்டு கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன், ரமேஷ் வரவேற்புரையாற்றினார்கள். மாவட்ட அணி செயலாளர்கள் அருண் பிரகாஷ், சுகந்தி துவக்க உரையாற்றினார்கள். தலைமை கழக பேச்சாளர் டேவிட், பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினார்கள். மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றி உரையாற்றினார். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சுரேஷ்குமார், பொக்கிஷம், பொதுக்குழு உறுப்பினர்கள் குரல் அரசன், தன்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் சிவகுமார், சதீஷ், ராமச்சந்திரன், அண்ணாதுரை, கோதண்டபாணி, நகர செயலாளர் கேசவன், நகர பொறுப்பாளர் விக்னேஷ், மாவட்ட அணி செயலாளர்கள் தாமோதரன், லோகதாசன், வெங்கடாச்சலம், மாவட்ட விவசாய அணி தலைவர் கண்ணன், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 778 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கட்சிகள் சார்பில் செப்டம்பர் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது புதுச்சேரி கடலூர் சாலை சந்திப்பான வெங்கடசுப்பா சிலை அருகே இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக எம்எல்ஏக்கள் சிவா, அனிபால் கென்னடி, சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் SP சிவகுமார், கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ பாலன் உள்ளிட்ட 722 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது.
இதில் வில்லியனூர், மங்கலம், ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டு மனைகளை வழங்கிட வேண்டும். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்கான சிகிச்சையை 24 மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளை நிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும். வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தொகுதியின் துணை செயலாளர் பெருமாள், தொகுதியின் பொருளாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தினை விலக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மணவெளி கிளை செயலாளர் சரவணன் ஆகியோர் போராட்டத்தை விலக்கி பேசினர். இந்த போராட்டத்தில் தொகுதிக்குழு தோழர்கள் கணேசன், பாத்திமா, கண்ணன், சுரேஷ், அப்துல் அஜீஸ், வீரையன், ஜீவானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் இன்று நடைபெற்றது. இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவிலூர் ஸ்ரீமான் எம்பெருமானார் ஜூயர் சுவாமி எழுந்தருளி இருந்து மங்கா சாகனம் செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தங்கத்தேர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தேர் திருப்பணி குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.